சென்னை டி நகர்லேருந்து வரேன். பசங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் வர முடிஞ்சிச்சு. ஸோ மண்டே வந்திருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலில் ஃபுல்லாக ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரி பாம்பு பண்ணி பார்க்க வரலாம் அப்படி உள்ளே கேட்டேன். உள்ளக்க வந்தோம். பட் உள்ளே வந்தோடனே இந்த ஏர் ஸ்ப்ரே வெளி பண்ணி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ரிஃப்ளெக்ஸாக இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. இது அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறது நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஃபியூச்சரில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாம், கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இந்த டெக்னாலஜி நல்லா இருந்துச்சு, அட்வான்ஸாக. போக போக இது மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருமே கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தான் சொல்கிறேன், வெயிலில் வந்து இங்கே உள்ளே வந்தானே கொஞ்சம் குழுன்னு இருக்க மாதிரி, ஏசியாக இருக்க மாதிரி இருக்கு. நாங்கள் முன்னாடி வந்ததில்லை, இப்போ தான் வந்துங்கோ. இங்கே வந்தோடனே கொஞ்சம் குழு, அதான் சொல்றேன், வெளியே காட்டியும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. மேகலா, பூந்தமல்லியிலேருந்து வரோம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகிறதுன்னு யோசித்தோம். அப்போ தான் கிண்டி பார்க் சூஸ் பண்ணோம். வெயிலுக்கு இங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு, குழந்தைங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு இங்கே வந்தோம். சின்ன பசங்க தான் பார்க்கலான்னு வந்தோம். அதே சமயம் பெரியவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்னேக்கு அதெல்லாம் முதல்ல, ஆமாம், இது மாதிரி வித்தியாசமான அனிமல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ உங்க பாப்பாவும் பார்த்திருப்பாங்க, மற்றவங்களும் நிறைய பேர் குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை எப்படி என்ஜாய் பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க. அதை பார்க்குறப்ப வீட்டிலே இருக்க குழந்தைங்களுக்கு, வெளியே போக முடியாம வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைங்களுக்கு இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும், அந்த மாதிரி தோணுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சிட்டியில் வளர்ற குழந்தைங்க, சிட்டில வீட்டுக்குள்ளே இருக்க குழந்தைங்க டிவி சேனல்ஸ், பொம்மை சேனல்ஸ் இதுதான் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க. பிக்சர்ஸ் இது மாதிரி இதுலதான், புக்ல தான் பாக்குறாங்க. இங்க நேர்லயே வந்து பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆஹா மொமெண்டா இது இருக்கு. அதனால இந்த பார்க் ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருக்கு. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.